கடக ராசிக்கு 12வது வீட்டில தான் மிதுன ராசியில தான் குரு பகவான் பெயர்ச்சி இந்த வருஷம். கடக ராசிக்கு 2025க்கு முன்ன வரைக்கும் அஷ்டம சனி. நீங்க படக்க முடியாத கஷ்டங்களையும் துன்பங்களையும் நரக வேதனைகளையும் நீங்க அடைஞ்சிருப்பீங்க. கடகராசியில உள்ள பெண்கள் ஏமாறுவீங்க. ஏன்னா உங்ககிட்ட அந்த பொருளாதார தன்மைக்காக இல்ல, ஆசை வார்த்தை அன்பா பண்பா அனுசரணா. மன்மதன் மாதிரி இருக்க ஆசைப்படுவீங்க, மனைவிக்கு துரோகம் பண்ண ஆசைப்படுவீங்க, ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. 2025 வரைக்கும் கடகராசிக்கு மோகத்தினால போகத்தினால பல இடையூறுல நீங்க சந்திச்சிருப்பீங்க. சனி பகவானும் உங்களுக்கு இப்ப பாக்கிய சனியில வந்துட்டாரு. குரு பகவான் ராசிக்கு 12வது வீட்டுல வந்திருக்காரு. விரயம் தான், ஆனா விரயம் கொடுக்க மாட்டாரு. காசு பணத்தை கொடுத்து உங்க கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு வழி கொடுப்பார், மன நிறைவை கொடுப்பார். நம்ம பிள்ளைங்களை அரவணைச்சு வந்தா கூட அவங்க உங்க பேச்சு எடுபடாது. இது ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு மட்டும்தான். பல கஷ்டத்துல ஏமாந்துட்டீங்க. அந்த ஏமாற்றத்தினுடைய தன்மை உங்களுக்கு சூனியம் பண்ணியிருப்பாங்க. அந்த சூனியத்துடைய விளைவு உடல் நலத்துக்கு கேடு. வணக்கம், நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி. பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் தரப்போறாருன்னு பார்க்கலாம். முதல்ல குருனா யாருன்னு கேட்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். குரு ஒரு பிரகஸ்பதி. குரு பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல உச்ச நிலையில இருக்காருன்னு சொன்னாவே தங்க நகை நீங்க வாங்கலாம், வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், மாளிகை கட்டலாம். ஏன்னா குரு பிரவேசம் தான், ஆனா அத கிரக பிரவேசம் கேட்டு மக்கள் சொல்லுவாங்க. அப்ப குரு பலனா இருந்தாவே கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமா இருந்து வாழ்க்கையை நல்லா பிள்ளைங்களுடைய படிப்புக்கு எல்லாத்துக்கும் அந்த பணம்னு சொல்லக்கூடிய தேவை உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு ஜாதகத்துல பிரகாசமா இருந்தா அந்த காலத்துல உனக்கு புதையல் கிடைக்குன்னு சொல்லுவாங்க, இந்த காலத்துல லோன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் நம்மளுடைய கடன் எப்படா அடையும், அந்த கடனை அடைக்க ஒரு கடன் வாங்கி அடைச்சா சரியாயிடும் சொல்லக்கூடிய பயம் இருக்கும் பாருங்க. அந்த டைம் உங்களுக்கு லோன் கிடைக்கக்கூடியது குரு பகவான். இருளை நீக்கி ஒளிய கொடுக்கிறது, கஷ்டத்தை நீக்கி நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கிறது, நம்ம ஆசைகள் தேவைகள் என்ன ஏதுன்னு கேட்கறத பக்குவம் பண்ணி அது நம்மளுக்கு பிரகாசம் கிடைக்கும். அப்பா நான் நல்லா இருக்கேன், இப்ப நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு தன்மை வந்துருச்சு, ஒரு சக்தி வந்துருச்சு. இந்த மாதிரி தேவைகளை பக்குவம் பண்ணக்கூடியவர் தான் குரு. குரு பகவான் ஜாதகத்துல நல்லா இருந்தா சரியான பருவத்துல கல்யாணம் நடக்கும், குழந்தை குட்டி இல்லாதவங்களுக்கு குழந்தை குட்டி பிறக்கும். இன்னும் வாழ்க்கையில நம்ம தேவைகள் எல்லாமே குரு பகவான் தான் நம்ம எல்லாருக்குமே கொடுப்பாரு. ஆனா இந்த வருஷம் 12 ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனைத்தான் கொடுக்கக்கூடிய தன்மை குரு பகவான் நம்ம ஜாதகத்துக்கு வந்திருக்காரு. அப்ப குரு பகவானை எப்படி வழிபடணும்னா, குருன்னு கேட்டாவே திருச்செந்தூர் முருகர், ஆறுபட முருகனும் இருக்கு, திருச்செந்தூர் முருகன் இருக்கு. இல்லைன்னா வடபழனி முருகரை ஏதாவது ஒரு நாள் சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை வேலைக்கிழமையில முருகரை நல்ல மனதார வேண்டி வடபழனி முருகரை சாந்தரமா போனீங்கன்னா கோயில் வாசல்ல கிழக்கு வாசல்ல முழு நெல்லிக்காய் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி கையில வச்சுக்கிட்டு, முருகா எனக்கு இந்தந்த தேவைகள் இருக்கு, இந்தந்த ஆசைகள் இருக்கு, பிள்ளைங்க நோய் நொம்பலத்து இருக்காங்க, என் கஷ்டம் போகணும்னு சொல்லி சாமியை பார்த்து பிரகாரம் சுத்தி வரக்குவங்களுக்கு யாருக்காவது ஒண்ணு கொடுங்க, உங்களுக்கு குருபலன் கிடைச்சிடும். 100க்கு 100 படிக்கிற குழந்தைங்க தான் இந்த வருஷம் பெரிய லெவலுக்கு வரப்போகுது. நல்ல வேலை வாய்ப்பும் அமையறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ணமா இருக்கு. நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான் கேட்கறது முருக கடவுள் தான். டைம் கிடைச்சிச்சுன்னா வடபழனி கோயில போயிட்டு நல்லா சாமியை பாருங்க. குரு ஜாதகத்துல கெட்டு போனா தான் நோய் நொம்பலம் கடன் கொடுப்பாரு, கெட்டு போக கூடாது. சாமி இந்த வருஷம் எனக்கு குரு பயிற்சி நல்ல பலனை கொடுன்னு சொல்லி முருகரை வேண்டுங்க. உங்க மனக்குறெல்லாம் போகும். என்ன ஆசை வேணா படுங்க, உங்க ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர், வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வடபழனி ஆண்டவர். கடகராசி. கடகராசிக்கு 12வது வீட்டுல தான் மிதுன ராசியில தான் குரு பகவான் பெயர்ச்சி இந்த வருஷம்.
கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டர் படிப்பு இருக்கு, அட்வொகேட் படிப்பு இருக்கு, படிச்சு பெரிய லெவலுக்கு படிக்கக்கூடிய தன்மையானவங்க இந்த கடகராசி தான். பாசக்கார ஜாதகம். ஏன்னா பெண் நண்டு நீங்க தன்னுடைய குடும்பத்துக்குன்னே ஓடி ஓடி உழைச்சி கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் இருக்கும். படிக்கிற வயசுல ஒரு குறிப்பிட்ட கால வயசுல பார்த்தீங்கன்னா படிப்பு செம்ம படிப்பீங்க. படிச்சு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு. நிறைய டீச்சர் கூட வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கடகராசிக்கு 2025க்கு முன்ன வரைக்கும் அஷ்டம சனி. நீங்க பட முடியாத கஷ்டங்களையும் துன்பங்களையும் நரக வேதனைகளையும் நீங்க அடைஞ்சிருப்பீங்க. கடகராசியில உள்ள பெண்கள் ஏமாறுவீங்க. ஏன்னா உங்ககிட்ட அந்த பொருளாதார தன்மைக்காக இல்ல, ஆசை வார்த்தை அன்பா பண்பா அனுசரனால இப்படியாப்பட்ட ஒரு தன்மையும் உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய நேரமும் உண்டு. ஆனா கடகராசியில உள்ள ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணுவீங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதகம், குறிப்பிட்ட ராசி, குறிப்பிட்ட லக்னம். ஏன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 35-40 வயசு வரைக்கும் குடும்பத்தோட ஒட்டுணர்ந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சுக்கிரதசை வந்துடும். மன்மதன் மாதிரி இருக்க ஆசைப்படுவீங்க, மனைவிக்கு துரோகம் பண்ண ஆசைப்படுவீங்க, ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா அஷ்டம சனியில இப்படித்தான் உங்க வாழ்க்கையை கொண்டு போகும். இதனால உங்களுக்கும் கணவன் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடகராசியருடைய அப்பாங்களுக்கு 2.5 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் ஆவாது. உடல்நல குறைவு ஏற்படலாம், வேற எதுவும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. 2025 வரைக்கும் கடகராசிக்கு மோகத்தினால போகத்தினால பல இடையூறுகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில ஜாதகங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணமும் உண்டு. இது விதி. அஷ்டம சனிங்கிறது சும்மா கிடையாது. ஆளாகப்பட்ட அரசனே இருந்தாலும் மோகத்துல போய் மாட்டிக்கும், இல்லைன்னா கடத்துல போய் மாட்டிக்கும். கடன், நோய், வறுமை, கடன், பயம், சத்ரு, எதிரி, இந்த நோயிலையும் மோக நோயிலையும் மாட்டி நீங்க தத்தளிக்கணும் கேட்கிறது விதி. போதுண்டா சாமி. சனி பகவானும் உங்களுக்கு இப்ப பாக்கி சனியில வந்துட்டாரு. குரு பகவான் ராசிக்கு 12வது வீட்டுல வந்திருக்காரு. விரயம் தான், ஆனா விரயம் கொடுக்க மாட்டாரு. காசு பணத்தை கொடுத்து உங்க கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு வழி கொடுப்பார். மன நிறைவை கொடுப்பார். ஆபீஸ்ல ஒரு ஸ்டார் கொடுப்பாரு. சம்பள உயர்வு கொடுப்பாரு. நிறைய டாக்டருங்க கிளினிக் வச்சுட்டு போயிடலாம். நிறைய அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல்களுக்கு எல்லாமே நிறைய கேஸ் வரும், காசு வரும். கேஸ் வந்தா காசு வரும். அப்படி வரக்கூடிய தருணமும் உண்டு. கடகராசியும் இந்த வருஷம் ஸ்டார் தான். ஏன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவானுடைய முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு, காலங்காலத்துல ஒரு திருமண ஏற்பாடு உங்க ஜாதகத்துல உண்டு. கடகராசியில ஒரு 35-45 வயசு 55 வயசு இருக்க வேண்டிய ஆண் பெண்கள் கடகராசியில இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க உங்களை ஏமாத்துவாங்க. எப்படி ஏமாத்துவாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாமையே காதல் பண்ணிட்டு கொண்டு கல்யாணம் முடிச்சுக்குவாங்க, இல்ல கடனை வாங்கி கஷ்டப்படுவாங்க. இப்படி மாட்டிக்கக்கூடிய தன்மையும் கடகராசிகளுடைய பிள்ளைங்களுக்கு இருக்கு. நம்ம பிள்ளைங்களை அரவணைச்சு வந்தா கூட அவங்க உங்க பேச்சு எடுபடாது. இது ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு மட்டும்தான் இருந்திருந்தாலும், இந்த வருடம் குரு பெயர்ச்சி பொது பலனாவே இருந்தாலும் குரு பகவானுடைய பெயர்ச்சி கடகராசிக்கு ஒரு ஸ்டார் இருக்கு. நீங்க ஸ்டார் ஆகலாம், கலைத்துறையிலையும் பிரகாசிக்கலாம், காவல்துறையிலையும் பிரகாசிக்கலாம். ஆனா 8வது வீட்டுல ராகு பகவானுடைய பெயர்ச்சி உங்க ஆரோக்கியத்துக்கு கவனம் வேணும். ஏதாவது ஒண்ணு நடந்துருமோன்னு சொல்லக்கூடிய பயம் உங்களுக்கு வரும். இதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க கடன்லயே மாட்டிக்கிட்டீங்க, பல கஷ்டத்துல ஏமாந்துட்டீங்க. அந்த ஏமாற்றத்தினுடைய தன்மை உங்களுக்கு சூனியம் பண்ணிருப்பாங்க.
அந்த சூனியத்துடைய விளைவு உடல் நலத்துக்கு கேடு. ஏதோ ஒன்று ஆயிடுமேன்னு சொல்லக்கூடிய பயம் இருக்கும்ல, அந்த பயம் இருக்கும். நீங்க தான் வடபழனி முருகன் கோயிலுக்கு போகணும். திங்கட்கிழமை சாயந்தரம் வடபழனி முருகன் கோயில் போயிட்டு கோயில் வாசல்ல, கிழக்கு கோபுரம் வாசல்ல 1 கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கி கையில வச்சு சாமியை கும்பிட்டு, எனக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், தேவைகள் எல்லாம் கேட்டுட்டு பிரகாரம் சுத்துறவங்களுக்கு நெல்லிக்காய் கொடுங்க. குறையில்லாம இருப்பீங்க. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணியா. சிவாய நம. சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி, கேஜிஎஃப். என்ன நீங்க பார்க்கணும்னா, கூகுள் மேப்ல கேஜிஎஃப் கருப்புசாமின்னு கிட்ட லொகேட் போட்டீங்கன்னா என்னுடைய வீட்டு அட்ரஸ் இங்க வரும். நீங்க வரும்போது 15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் கலிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் கொண்டு வாங்க. நீங்க ஏன் வந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, உங்க மனக்குறை, உங்க பிரச்சனை போக இந்த எலுமிச்சம்பழத்தை திருப்பி நான் பூஜை பண்ணி தரேன். கட்டாயமா நல்லா இருப்பீங்கய்யா. சிவாய நம.